Hi guys, இந்த வீடியோல நம்ம மணாலி டே 2 vlog தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பசியோட டைனிங் பிளேஸ்க்கு போனா சாப்பிட இட்லி தோசை இருக்கான்னு ஹர்னி கேட்டா. அதான் இல்ல. வெறும் பிரெட், ஜாம், ரொட்டி தாங்க இருந்துச்சு. சரி போற இடமெல்லாம் பரோட்டாவை எதிர்பார்க்க முடியும். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நம்ம டே 2 vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரும் ஆனா வராதுன்ற மாதிரி நேத்து வராத கேப் இன்னைக்கு வந்துருச்சு. வரும் இன்னைக்கு நம்ம ஃபுல் டே சைட் சீயிங் தான் பார்க்க போறோம். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோலாங் வேலிக்கு தான் அங்க போயிட்டு இருக்கோம். மணாலி டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம சோலாங் வேலிக்கு டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம போட்டு போற ஜர்க்கின்ஸ்லாம் சோலாங் வேலிக்குள்ள தாங்காது. அதுக்காக போற ரூட்லயே நிறைய ரெண்ட் ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அங்கேயே நமக்கு தேவையான விண்டர் ஜாக்கெட்ஸ் அண்ட் பூட்ஸ் ரெண்ட் கேட்டுக்கலாம். ஓகே right. Okay sir, this mountain Rotang Pass. Rotang Pass. Yes. Super. இங்கேருந்து ஒரு 20 to 30 minutes ட்ராவல் தான் இருக்கும். ஸோ வழியெல்லாம் டிரைவர் பையா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். ஃபைனலி நம்ம சோலாங் வேலி ரீச் ஆகிட்டோம். இது வந்து மணாலி டவுன்லேருந்து அரௌண்ட் 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சோலாங் வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பேராகிளைடிங், ஸ்கையிங், ஜிப்லைன், ஸ்னோ பைக் ரைடுன்னு பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேட் லக்கோ என்னவோ தெரியலங்க, சோலாங் வேலியில் ஸ்னோ இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி அப்படியே பிளானை மாற்றி வண்டியை அட்டல் டனலுக்கு விடுங்க பையா அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லா வண்டியா அமுக்குடா ஆவல. நாங்கள் இப்போ அட்டல் டனல் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அட்டல் டனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து வியூ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 10 minutes நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த டனல் உலகத்திலே மிக நீளமான சிங்கிள் டியூப் டனல்னு சொல்கிறாங்க. இந்த டனல் லே ஹைவேல மணாலி டு கேலாங் போகிற வழியை 70 கிலோமீட்டர் குறைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் கேலாங் போக 116 கிலோமீட்டர் 5 to 6 hours ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் மணாலியிலேருந்து. பட் இப்போ வெறும் 34 கிலோமீட்டர்ஸ் 60 மினிட்ஸில் கடந்துடலாம்னு சொல்கிறாங்க. இந்த டனல் 2022 அக்டோபர் மந்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களால் தான் இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டனலில் சராசரியாக ஒரு நாளைக்கு 3000 கார்ஸும் 1500 ட்ரக்ஸும் போகுமாங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்த பட்ஜெட் 3200 crores தான். இங்கே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஒவ்வொரு 150 மீட்டருக்கும் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு 60 மீட்டருக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஒவ்வொரு 200 மீட்டருக்கும் சிசிடிவி கேமரா, அதோட ஆட்டோமேட்டிக் ஆக்சிடென்ட் டிடெக்டர்ஸ்னு நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டனலில் கிராஸ் பண்ணிட்டோம். இதுலேயுமே ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஓரளவுக்கு மெதுவான வேகத்தில் தான் இந்த டனலுக்குள்ளே போக முடியும். இந்த டனலில் காரை ஓவர்டேக் பண்ணுறது, ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறது, இது மாதிரி டிராஃபிக் வயலேஷன்ஸ்லாம் இங்கே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற பட்சத்தில் அது சேஃப்டியும் கிடையாது. சவுத் போர்ட்டல் வழியாக டனலுக்குள்ளே வந்த நம்ம இப்போ நார்த் போர்ட்டல் வழியாக வெளியே வந்தாச்சு. டனலுக்குள்ளே வரும்போது எந்த விதமான குளிரும் தெரியல பெருசாக. பட் வெளியே வரும்போதே ரொம்ப மறுபடியும் குளிர் ஆரம்பிக்குது. ரோட்ஸை தவிர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்னோஃபாலை நம்ம பார்க்க முடியுது. வழக்கமாக சோலாங் வேலி ஃபுல்லுமே ஸ்னோஸாக இருக்கும். பட் இன்னைக்கு இல்லை. இந்த பிரிட்ஜை தாண்டவொடனே லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா நம்ம கார்கில் அண்ட் ஸ்ரீநகர் லேக் போய்க்கலாம். ரைட் எடுத்தால் ரோட்டாங் அண்ட் சோலாங் வேலி போய்க்கலாம். நம்ம சோலாங் வேலி போகிறதுனால நம்ம ரைட் எடுக்கிறோம். இப்போது இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் சோலாங் வேலி போகிறதுக்கு. நம்ம கிட்ட போக போக ஸ்னோஃபால் எல்லாமே கூட ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்னோஃபால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலி நம்ம சோலாங் வேலி ரீச் ஆயாச்சு. இதுக்கு மேலே கேப் போகாது, நம்ம நடந்து தான் போகணும். ஸோ கேப் பர்சன் வந்து நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்டது. இப்போ மணி என்னென்னா 2 மணி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கே ப்ரெட் ஆம்லேட்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ண கிளம்பியாச்சு.
இந்த DSLR ஃபோட்டோ ஷூட்டுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோஸ் எல்லாமே மெல்ட் ஆகி தண்ணியாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஸ்னோ எல்லாம் கையில் வச்சுட்டு விளையாடிட்டு. ஃபோட்டோ ஷூட் சைட் சீயிங்லாம் முடிச்சுட்டு டயர்டு அவ்வளோ டயர்டுங்க. சரி கீழே இறங்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். குழு மணாலியில் சுட சுட ஃப்ரைட் ரைஸ். நமக்கு சோறு தான் முக்கியம். இங்கேயுமே நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாமே நம்ம ஒரு 3 kilometers வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. இதுக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு. காக்சர் வேலி சைட் சீயிங்க்கு ஒரு பக்கா ஸ்பாட்டுங்க. நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கேபில் நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வந்த வழியே தான் திரும்ப போகிறோம். வரும்போது இருந்த ஸ்னோஃபாலை விட இப்போ ஸ்னோஃபால் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா ஈவினிங் டைமில் மூன் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது மூன் இல்லைங்க, அது சன்னு தான். அதிகமான ஸ்னோஃபால் தாங்க இந்த சன்னை மூன் மாதிரி காமிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஒட்டியே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ரிவர் பேர் தான் சந்திரா ரிவர்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, மூன் ரிவர்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகி தான் இந்த ரிவரில் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்து மணாலி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 33 kilometers நம்ம ட்ராவல் பண்ணோம். அட்டல் டனலில் வரும்போது நம்ம சவுத் போர்ட்டல்லேருந்து நார்த் போர்ட்டலுக்கு வந்தோம். இப்போ நார்த் போர்ட்டல்லேருந்து சவுத் போர்ட்டலுக்கு ட்ராவல் பண்ணுறோம். 9 kilometer அட்டல் டனல் நம்ம இப்போ கிராஸ் பண்ணியாச்சு. மார்னிங் பார்த்த வியூவை விட ஈவினிங் இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. வர்ற வழியில் சோலாங் வழியில் ஒரு அட்வென்ச்சர் ரைட் போட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டலில் டிஜே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டின்னர் போயிட்டோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். until then bye from us. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.